அன்பான விவசாயிகளுக்கு பணிவான காலை வணக்கம். நாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூருக்குட்பட்ட செமணங்கூர் கிராமத்தில் இருக்கோம். இப்போ நெல்லில் ஒரு கலை நிர்வாகம், அதாவது ஒரு சின்ன கலையாக இருக்கும்போது நெகத்து விரலால் கிள்ளி அடிச்சிடுறோம். அதே பெரிய மரமாச்சுன்னா அது கோடாலி போட்டு வெட்டணும். அது மாதிரி தான் இப்போ நம்ம நிலைமை இருக்குது. இந்த நெல் விதையிலே வரக்கூடிய கலைகள் இது ரெண்டும். இந்த களைகள் எந்த களைக்கொல்லி அடித்தாலும் கண்ட்ரோல் ஆகிறதில்ல. அதுக்கு இதே சாட்சி. இதை பாருங்கள், இந்தாண்ட சாட்சி. களைக்கொல்லி அடித்தாலும் கண்ட்ரோல் ஆகிறதில்ல. அதனால் இதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு எளிமையான மெத்தடு. நெல்லை வாங்கினோமா அப்படியே தொட்டியில் கொண்டு டப்புன்னு கொட்டிடுறோம், அப்படியே மூட்டையோடு கொட்டிடுறோம். இந்த தவறை செய்யவே கூடாது. நெல்லை வாங்கி ஒரு ட்ரம்மில் கொட்டி இந்த களை விதைகள்லாம் ஈஸியாக மேலே மிதக்கக்கூடியது. அதை அள்ளி வெளியே போட்டுட்டு, அது கூட இருக்கிற பதறையும் அள்ளி வெளியே போட்டுட்டு 2-3 தாட்டி கழுவி அப்புறம் அந்த சாக்கில் கொட்டி நல்லா லூஸாக கட்டி தண்ணியில் போட்டால் இந்த களைகள் முற்றிலுமாக அகற்றப்படும், ஒழிக்கப்படும். இங்கே வயலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதை நாத்தங்காலில் நெல்லும் இதுவும் ஒன்றா இருக்கும். அப்படியே தான் பிடிங்கி நடணும். இதை ஒதுக்கி அந்த பயிரை எடுக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியாது, கோர மாதிரி இது விரிஞ்சு வராத வாய்ப்பு இல்லை. அதே நெல் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் தான் வரும் இது. அதனால் இந்த களைகள் அகற்றணும்னா நான் நெல் வாங்கும்போதே அந்த நெல்லை நல்லா ஒரு ட்ரம்மில் போட்டு கழுவி அந்த விதைகளெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த கீழே இருக்கிற விதைகள் 2-3 தாட்டி அலசி அப்புறப்படுத்தும் போது இந்த களைகள் கண்ட்ரோல் ஆகும். இது ரொம்ப எளிமையான வழி. இப்போ பாருங்கள், இந்த மகசூலே பாதிக்குது. களை எடுக்காத பயிர் கால் பயிர்ன்ற களையில் போயிடுச்சு. இவர் என்ன ஏக்கருக்கு ஒரு 10 மூட்டை 15 மூட்டை நெல் இருக்கிறதே கஷ்டம். அதே பிள்ளையும் சேர்த்து அறுத்துட்டு போனோம். அது மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த கலை நிர்வாகன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று, அத்தியாவசியமான ஒன்று. இப்போ குருவியில் பயிர் செய்கிறவங்க, விதை நெல் வாங்குறவங்களாம் அது மாதிரி செய்யுங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. செஞ்சு முழு பலனை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.